திருச்சி மாவட்டம் துறையூரில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பிரசன்ன வெங்கடாச்சலபதி சுவாமி மற்றும் ருக்மணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமிகளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. துறையூர் அருகே உள்ள பெருமாள் மலை பிரசன்ன வெங்கடாச்சலபதி சுவாமி ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதம் திருவோண நட்சத்திரத்தன்று மலையிலிருந்து கீழ் இறங்கி துறையூர் நகரில் உள்ள வேணுகோபால சுவாமி சன்னதிக்கு எழுந்தருள்வார். மறுநாள் அவிட்ட நட்சத்திரத்தன்று 2 சுவாமிகளுக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு நேற்று வைகாசி மாத திருவோண நட்சத்திரத்தன்று ஸ்ரீதேவி பூதேவி சமேத பிரசன்ன வெங்கடாச்சலபதி மலையிலிருந்து கீழே இறங்கி துறையூர் வேணுகோபால சன்னதியில் எழுந்தருளினார். அதைத் தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத பிரசன்ன வெங்கடாச்சலபதி மற்றும் ருக்மணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமிகளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. முன்னதாக 2 சுவாமிகளுக்கும் கங்கை காவிரியில் கொண்டுவரப்பட்ட புனித நீரை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் அலங்காரம் நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவத்தின் முதல் நிகழ்வாக பிரசன்ன வெங்கடாச்சலபதி வேணுகோபால சுவாமிகளுக்கு பூநூல் சாத்தப்பட்டது. பின்னர் ஆண் பெண் தெய்வங்களுக்கு மஞ்சள் காப்புகள் கட்டப்பட்டது. அதைத் தொடர்ந்து வேத விற்பனர்கள் வேத மந்திரம் முழங்க பிரசன்ன வெங்கடாச்சலபதி சுவாமி ஸ்ரீதேவி பூதேவிக்கும் வேணுகோபால சுவாமி ருக்மணி சத்யபாமாவுக்கும் மாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவம் முடிந்து இன்று இரவு பிரசன்ன வெங்கடாச்சலபதி சுவாமி மலை ஏறுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் இப்பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண வைபவத்தை கண்டுகளித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீரன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள்.